Hi friends, I am Mohan from Kishop Academy. So காப்பியங்கள் இருக்கு இல்லையா, காப்பியங்கள் அப்படிங்கிற 12th சிறப்பு தமிழ்ல இருக்கிற பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா, இதுக்கு முன்னாடி காப்பியங்கள்னா என்ன, அதற்கப்புறம் சிலப்பதிகாரம் பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணி பிளஸ் குண்டலகேசி மணிமேகலை சீவக சிந்தாமணி ரெண்டையும் பார்த்திருப்போம். மூணாவது பார்க்க வேண்டியது குண்டலகேசியும் வளையாபதியும். குண்டலகேசியும் வளையாபதியும் 4 மற்றும் 5வது ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல 4வது இடத்தையும் 5வது இடத்தையும் பெறுது. இந்த 6ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்லையும் சரி, பழைய புத்தகத்திலையும் சரி, குண்டலகேசி பற்றியும் வளையாபதி பற்றியும் சரிவர குறிப்புகள் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இந்த சிறப்பு தமிழ் புத்தகத்துல அது தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ குண்டலகேசி பத்தி பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 5 பெரும் காப்பியங்கள்ல 4வது பெருங்காப்பியம். அழிந்து போன தமிழ் காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி. ஸோ குண்டலகேசியோட நூட்களோட முழுமையான பகுதிகள் நமக்கு கிடைக்கல, மற்ற நூல்கள்ல இருந்து தான் நமக்கு கிடைச்சிச்சு. சரிங்களா? இது ஒரு பௌத்த சமய நூல். என்ன சமயம்? பௌத்த சமய நூல். இதோட ஆசிரியர் யார் வந்து பார்த்தீங்கன்னா நாத குத்தனார் அப்படிங்கிறது. நாகுதத்தனார்னு சில இதில் போட்டிருப்பாங்க, சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாதகுத்தனார்னு போட்டிருப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் அவர்தான் ஆசிரியர். இதோட பாடல்கள் எங்கேருந்து கிடைச்சுன்னா புறத்திருட்டு அப்படிங்கிற நூல்ல இருந்து 19 செயல்களும், நீலகேசி அப்படிங்கிற உரையில் 180 பாட்களும் இன்று கிடைத்தன. ஸோ குண்டலகேசி வந்து பார்த்தீங்கன்னா குண்டலகேசியா நமக்கு கிடைக்கல. புறத்திருட்டுல இருந்து ஒரு 19 பாடல், அப்புறம் நீலகேசின்னு ஐஞ்சிறுங்காப்பியத்தில் ஒரு நூல் இருக்கு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா 180 பாடல்கள். அது ரெண்டும் சேர்த்து கிடைச்சது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குண்டலகேசி. இன்னும் வேறு சில குறிப்புகள் மூலம் இருந்துதான் நம்மளோட குண்டலகேசியோட கதை அமைப்பை அறிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ எவ்வளவு கிடைச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 19, அதுல ஒரு 180, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 199 பாடல்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் சிலதுல இருந்து குறிப்புகள்ல இருந்து கதையை நம்ம அனுமானிச்சுக்கலாம். இவ்வளவுதான் குண்டலகேசி பற்றிய குறிப்புகள். ரொம்ப முக்கியம் இதோட ஆசிரியர், இதோட சமய நூல். சரிங்களா? இதோட காப்பிய சுருக்கம் இருக்கு இல்லையா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான பெண்களுக்காக இயற்றப்பட்ட ஒரு காப்பியம். ராசகிருகம் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கும், அந்த நாட்டுல ஒரு அரசன் இருப்பான், அந்த அரசனுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார். அந்த அமைச்சரோட மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பியத்துல இருப்பாங்க. அந்த காப்பிய தலைவின்னு கூட சொல்லலாம். இந்த காப்பியத்தின் தலைவி அந்த அரசர்கிட்ட வேலை செய்யற அமைச்சரின் மகள். அவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரை. என்னது? பத்திரை அப்படிங்கிறது அவங்க பேரு. அவ என்ன பண்ணுவாங்க, ஒரு திருடனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பெரிய அமைச்சரோட மகள் இருந்தாலும் ஒரு திருடனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. நல்லா தான் இல்லற வாழ்வு போயிட்டு இருக்கும். ஒரு நாள் விளையாட்டா நீ என்ன கல்வன் தானே, நீ திருட்டு பையன் தானே அப்படின்னு வந்து சொல்லி வந்து கிண்டலா பேசுறாங்க. யாரு? பத்திரை தன்னோட புருஷனை. இதுல மனம் அந்த புருஷன் என்ன பண்ணா, இவளை கொன்னுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுவான். எப்படி பாருங்க, நீ கல்வன் தானே அப்படிங்கிற மனைவி கிண்டலாக சொன்ன ஒரு சொல் கொல்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இவன் என்ன பண்ணிக்கிறான், சரி இவளை எப்படியும் கொன்னுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா மலை உச்சில ஒரு சாமி இருக்குது, அங்கே போய் நாம் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனோடனே மலை உச்சிக்கு போனோடனே இங்கேருந்து நான் உன்னை தள்ளி கொல்ல போகிறேன், நீ எனக்கு திருடன்னு சொல்லிட்ட, இதே மாதிரி நீ எனக்கு வேணாலும் சொல்லி காட்டுவ, உன் மேலே அந்த லவ் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுறா, ஐயையோ நீங்கள் எனக்கு கொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தற்கொல்லியை முட்கொள்கனா நம்ம கொல்ல வரோம்னா நாம முன்னாடி கொண்டுடணும் அப்படிங்கிறதா தற்கொள்கையை முட்கொள்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து நினச்சிட்டாங்க. அதாவது யூஸ்வலா இப்போ வரைக்கும் கணவர் என்ன பண்ணாலும் நம்ம தாங்கிக்கணும். அந்த காலத்தில் பெண்கள் இப்படி இருந்ததா சொல்லப்பட்டது உண்டு. அதாவது கணவர் வந்து கொன்னா கூட பத்தினியாக இருந்தால் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் அப்படியே மாறி இருக்கும். கணவன் உன்னை கொல்ல வந்தானா நீ அவனை முதல்ல கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரட்சிகரமாக இந்த காப்பி இருந்திருக்கும். மலை உச்சிக்கு போய் கொல்ல போறேன்னு சொன்ன உடனே சரி நான் எப்படியும் சாவதான் போறேன், சாவதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை சுற்றி காலில் விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் வந்து என்னை கொன்னுடுங்க, என்னதான் இருந்தாலும் புருஷன் தான் எனக்கு தெய்வம்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஒரு சுற்றி காலில் விழுகும்போது அப்படியே காலோட கம்பி மலையிலேருந்து தள்ளி விட்டுறாங்க புருஷனை. அதான் தற்கொல்லியை முட்கொள்க. எப்படி பாருங்க, அந்த காலத்திலேயே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தைரியமாக இருக்கணும், தப்பு பண்ணது கணவனாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாம காப்பாற்றிக்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தன்னோட வாழ்க்கையில வெறுப்புற்ற பத்திரை, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண புருஷனே நம்மளை கொல்ல வந்தான், அவனை நாம கொன்னுட்டோமே அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வெறுப்புட்டு எங்கே போறாருன்னா சமண சமயத்தை துறவரம் இருக்கிறார். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்திலிருந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு விஷயம்லாம்
ஒரு வாதத்துல தோற்று மறுபடியும் சமணத்திலிருந்து பௌத்தத்துக்கு மாறாங்க. அதான் சாரி புத்திரிடம் வாதத்தில் தோற்று புத்த சமயத்தை தழுவுகிறாள். இந்த நூலுக்கு மாற்றாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்திருங்காப்பியங்கள்ல இருக்கிற நீலகேசி அமைஞ்சிருக்கும். அது வந்து சமண சமயத்தை பத்தி சொல்லும். இதுல ஹீரோயின் முதல்ல சமண சமயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தழுவி அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்த சமயத்தை பேணுகின்ற ஒருத்தர்கிட்ட வந்து வாதத்துல தோட்டு அவர் மூலமா மறுபடியும் புத்த சமயத்தையே தழுவுற மாதிரி இந்த கதை இருக்கு. சரிங்களா? இந்த கதையை பற்றி இந்த இதுல வர கதை வந்து இவ்வளவுதான். சரிங்களா? பத்தரை, அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொள்கையை முற்கொள்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், பெண்கள் எவ்வளவு தைரியமா இருக்கணும், அப்புறம் வந்து யாருக்கிட்ட வாதத்துல தோக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாரி புத்தரிடம் வாதத்தில் தோற்று பௌத்தத்தை தழுவுகிறாள். ஸோ இதில் ஒரு பாடல் கூட கொடுத்துருக்காங்க. பாடலை சும்மா படித்து வச்சுங்க. மரிபமரியும் மலிபமளிரும் பெருப பெரும் பெற்று இழப்ப இழக்கும் அறிவது அறிவார் அழுங்கார் ஊவார் உருவதும் உரும் என்று உரைப்பது நன்று. மரிபமரியும் மலிபமளிரும், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, செல்வம் வரும்போதும் மகிழ்வதும் இல்லை, வறுமையுற்ற போதும் வருந்துவதும் இல்லை என்ற நெறியை பாடல் உணர்த்துகிறது. அதாவது துறவரம் என்ற துறவிகளுக்கு செல்வமும் ஒரு பொருட்டு இல்லை, அதே மாதிரி மகிழ்ச்சியும் ஒரு பொருட்டு இல்லை, வறுமையும் ஒரு பொருட்டு இல்லை, எது வந்தாலும் அவங்க நிலைமை மாறாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கு. குண்டலகேசி பொறுத்த வரைக்கும் தகவல்கள் இவ்வளவுதான், ஆனால் வேற எதுலேயுமே இந்த தகவல்கள் இடம்பெறல. அதனால இதுல மட்டும்தான் இருக்கு, நோட் பண்ணி வச்சுங்க. கடைசி ஐம்பெருங்காப்பியங்கத்தில் இறுதியாக வைத்து எண்ணப்படுவது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வளையாபதி. என்னது? வளையாபதி. இந்த நூல் எந்த சமயம்னா சமண சமயத்தை சார்ந்த இந்த நூல். இது என்ன சமயம்? சமண சமயம். இந்த நூலோட ஆசிரியர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியவில்லை. இப்படியே ஆப்ஷன் வருங்க, வளையாபதின்னு கொடுத்துட்டு இதோட ஆசிரியர் என்னன்னு கேட்டுது. யார் ஆப்ஷன் வைப்பனா இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், திருத்தக்க தேவர், ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு கூட ஆப்ஷன் வரும், பார்த்துங்க. இதோட நூலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா நமக்கு கிடைக்கல. புறத்திருட்டுன்னு ஒரு நூல் பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுல புறத்திருட்டு தொகை அப்படிங்கிற நூல்ல 66 செயல்கள் வளையாபதியோட பாடல்கள் காணப்படுகிறது. இது என்ன பாவால அமைந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விருத்தப்பா. இந்த நூல் வளையாபதி நூல் எந்த கருத்தை சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்லாமை, கொல்லாமை, பொய்யாமை, இளமை, நிலையாமை. கல்லாமைனா என்ன? படிக்காம இருக்கிறது இல்லை, கல்லாமை திருடாம இருக்கணும், கொல்லாம இருக்கணும், உயிர்களை வதை செய்யக்கூடாது, பொய்யாமை பொய் சொல்லக்கூடாது, இளமை நிலையாமை இளமையில ஆட்டம் போடக்கூடாது, ஏன்னா இளமை நிலையாமை நிலையில்லாதது. இளமை சீக்கிரம் நம்மளுக்கு முடிஞ்சு போயிடும். டீனேஜ்னா 10 வருஷம் தான், இளமைனா அடுத்த ஒரு 10 வருஷம் தான், 40 வயசு ஆகி போயிடும் டப்புன்னு உங்களுக்கு. இளமை நிலையானது இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு சமண சமய நூல். இதோட காப்பிய சுருக்கம். இந்த காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் காஸ்ட் மேரேஜை பற்றி பேசியிருக்கு. இந்த காப்பிய சுருக்கம், இந்த காப்பியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருக்கார், அவரோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் அப்பா என்ன பண்ணுறாரு, அவரோட அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நவகோடி நாராயணன். என்னது? நவகோடி நாராயணன் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு வைர வணிகன். அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒன்று அவர் குலத்தை சேர்ந்தவர், அதாவது அவர் கேஸ்டை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். இதில் இன்னொரு குலத்தை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணுகிட்ட வாழ்ந்துட்டு வரும்போது இவரை அவரோட குலத்தை சார்ந்த மனிதர்கள் வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் தள்ளி வச்சுறாங்க அவரை. நீ எப்படி வந்து நீ நம்ம குலத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண ஓகே, வேறு குலத்தில் கல்யாணம் பண்ணதை எங்களால் ஒத்துக்க முடியாதுன்னு குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சனால கஷ்டமான நவகோடி நாராயணன் என்ன பண்ணுறாரு, எங்கள் மனைவியை துரத்தி விட்டுறாரு, தள்ளி வச்சிடறாரு. இங்கே பாரு, உன் கூட இருந்தால் இந்த சமுதாயம், என்னோட சமூகம் உங்களை மதிக்க மாட்டேங்குது, என்னை மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிடறாரு. உடனே அந்த வேறு குலத்து பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஹீரோவோட அம்மா. அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே வந்து பையனை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லும்போது காளி தேவி வந்து அவங்களுக்கு ஒரு அருள் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக ஒரு ஆண் குழந்தை பிறகுது. சரிங்களா? காளி தேவியின் அருளால் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி புகார் நகரத்தில் வணிகரோட அவையில் தன் தந்தை நாராயணனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்க, எங்கள் அம்மா வந்து இந்த ஆள் கல்யாணம் பண்ணி விட்டுட்டான், ஆனால் அதுக்காக நான் அப்பா பேர் தெரியாத பையன் இல்லை, என்னோட அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நவகோடி நாராயணன் அப்படின்னு. அவர் ஒரு வைர வணிகர் தானே. புகார் நகரத்தில் நிறைய வணிகர் இருப்பாங்க இல்லையா, அந்த வணிகர் அவையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாதாடி சொல்கிறாரு. யார் சாட்சின்னு சொல்லும்போது அந்த கடவுளான காளி தேவியே நேரில் வந்து சாட்சி சொல்கிற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க.
அதற்கப்புறம் காளி தேவியே வந்து சாட்சி சொன்னனால அவர்கள் குலத்தை சார்ந்தவர்களும் அவரோட அப்பாவான நவகோடி நாராயணன் அம்மாவையும் பையனையும் ஏற்றுக்கிட்டு இன்பம் சுபம் அப்படிங்கிற மாதிரி முடியுது. அதாவது அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாதி மதம் அந்த வேறு குலத்தை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, அதை வந்து கீழாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு புரட்சிகரமான கருத்தை சொன்ன ஒரு காப்பியம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வளையாபதி. எனக்கு இதுவே புதுசுங்க. வளையாபதியை பற்றி இது வரைக்கும் நான் எங்கேயும் கேள்வியும் பட்டதில்லை. வளையாபதினு ஒரு நூல் இருக்குது, சமண சமய நூல். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட காப்பிய சுருக்கம் எதுலேயும் கொடுத்ததில்ல, சிறப்பு தமிழில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இது, நோட் பண்ணிங்க. இன்மையினாய் உடைமை வீக்கச்சம் மின் மண்ணல் சிறிதாய் மயக்கம் பெரிதாய் புன்மை உருக்கும் புறையில் பொருளை துண்ணாதொழித்தோர் துறவா விழுமிதே எந்நிலையிலும் மாந்தர் கீழ்மையை தருகின்ற பொய்ப்பொருளை பற்றாது சான்றோர் மொழிந்த துறவொழுக்கத்தை பின்பற்றுவதே சிறப்புடையது. அதாவது இதான் இந்த நூல் சொல்லிட்டாங்க இல்லையா, என்னது கல்லாமை கொல்லாமை பொய்யாமை இளமை நிலையாமை பற்றி சொல்லுது. அது மாதிரி அந்த ஒரு நிலையாமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இது. சரிங்களா? அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னா வாழ்த்து இருக்கணும், வர்ணனை இருக்கணும், அதே மாதிரி அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 உறுதி பொருள்களையும் பார்க்கணும், சொல்லணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான காப்பியங்கள். அதில் ஏதாவது ஒரு பொருளை ஒரு உறுதி பொருள் கம்மியாகவோ ஒன்னோ அல்லது சிலவோ குறைந்து பெருங்காப்பிய இலக்கணத்திற்கு மாறுபட்டு வருவது சிறுங்காப்பியமாகும். ஸோ தமிழில் இருக்கிற 5 சிறிய காப்பியங்கள் பற்றிய குறிப்புகள் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற எந்த புத்தகத்திலையுமே இருக்காது. இதில் நோட் பண்ணிங்க, பேர் மட்டும் நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உதயன குமார காவியம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாககுமார காவியம், 3வது வந்து பார்த்தீங்கன்னா யசோதர காவியம், 4வது சூளாமணி, 5வது நீலகேசி. இது 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள். இதில் இன்னொரு ஈஸியான விஷயம் என்னன்னா, இந்த 5 சிறு காப்பியங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சமண காப்பியங்கள். ஸோ ஐம்பெருங்காப்பியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சமண காப்பியமும் இருக்கும், பௌத்த காப்பியமும் இருக்கும். சரிங்களா? ஆனால் சிறு காப்பியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமண காப்பியங்களாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உதயன குமார காவியம். ஸோ இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்களில் முதல்ல சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதயன குமார காவியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 காண்டங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த காப்பியத்தோட முதல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உதயணன் அப்படிங்கிறவரோட வரலாற்றையும், அடுத்த பிற்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குமாரன், அதாவது அவரோட மகனாகிய நரவாகனன் அப்படிங்கிறவரோட வரலாற்றையும் சொல்லுது. ஸோ அதான் உதயணன், அவரது குமாரன். குமாரன்னா என்ன? பையன் அர்த்தம். ஸோ அவரோட பையனோட பேர் என்ன? நரவாகன். ஸோ உதயன குமார காவியம் 2 பேர்த்த பற்றி பேசும். ஃபர்ஸ்ட் உதயணன், அதுலேயே பேர்லேயே இருக்கு. 2வது பேரை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நரவாகனது காவியம். இந்த காவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 காண்டங்கள், 367 பாடல்கள் இருக்கு. எத்தனை பாடல்கள்? 367 பாடல்கள். இந்நூல் பெருங்கதை என்னும் காப்பியத்திலிருந்து வேறுபட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்தாங்கிறது எனக்கும் தெரியல. ஒருவேளை பெருங்கதையோட கதை நமக்கு தெரிஞ்சா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அதை பற்றி குறிப்புகள் இல்லை. இந்த ஆசிரியர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. பெரும்பாலும் இந்த ஐஞ்சிறுங்காப்பியத்தில் 4 காப்பியங்களோட பெயர் வந்து அந்த ஆசிரியரோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். சரிங்களா? ஒரே ஒரு காப்பியத்துக்கு மட்டும்தான் பேர் இருக்கும், யார் ஆசிரியர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே விருத்தப்பாவில் அமைந்தவை. ஸோ இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்கள் நீ என்ன நாங்கள் வச்சுக்கிறீங்கன்னா 5 சிறுகாப்பியங்கள், அதோட மொத்த எல்லாமே சமண சமயம். ஆசிரியர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காப்பியத்துக்கு தான் இருக்கும். நூலோட அமைப்பை மட்டும் நோட் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 காண்டங்கள், 367 பாடல்கள். கதையோட ஹீரோஸ் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா உதயணன், அதற்கப்புறம் அவரோட மகனாகிய நரவாகனன். சரிங்களா? இதற்கப்புறம் இதோட பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது தேவையில்லை, சும்மா படிச்சு வச்சுங்க. உஜ்ஜயினி பதின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உஜ்ஜயினி நாட்டின் வளத்தையும் பெருமையும் சொல்லக்கூடிய ஒரு நூல் இது. அடுத்த காவியம் ஐஞ்சிறுங்காப்பியத்தில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாககுமார காவியம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாகபஞ்சமி. இதை நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நாககுமார காவியத்தோட இன்னொரு பெயர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாகபஞ்சமி கதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழில் தோன்றிய சிறு காப்பியங்களில் இதுவும் ஒன்று. இதோட ஆசிரியரும் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல. சரிங்களா? இது 5 சருக்கங்களாகவும் 107 விருத்தப்பாக்களாகவும் ஆனது. ஸோ நூலோட அமைப்பை நோட் பண்ணி வச்சிங்க. 5 சருக்கங்கள், 170
பாடல்கள், விருத்தப்பாக்கள். பாடல்கள், விருத்தப்பாக்கள் எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? இது சமண சமய கொள்கைகளை விளக்க முற்படுகிறது. எல்லாமே சமண சமய கொள்கையை பற்றி தான் சொல்லும். இளமை காலத்தில், அதாவது இந்த கதையோட ஹீரோ இருக்கார் இல்லையா, நாககுமாரன் அப்படிங்கிறவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் நிறைய அந்த இளமை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறதுல, ஜாலியாக இருக்கிறதுல எல்லாத்தையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதற்கப்புறம் இதெல்லாம் சிற்றின்பம், துறவரம் வந்து நாம் மேற்கொள்வதே வந்து பார்த்தீங்கன்னா பேரின்பம் தெரிஞ்சு இறுதியில் துறவரம் மேற்கொள்கிற மாதிரி இந்த கதை முடியும். சரிங்களா? எல்லா காவியங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹீரோ பேரில் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு உதயன குமார காவியம், உதயணன் அவரோட பையனாரிய நரவாகன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாககுமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீரோவை பற்றி இது. சரிங்களா? இதற்கப்புறம் இதுலேயும் சில ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் நமக்கு தேவையில்லை, கேட்டாலும் நம்ம வரணும் பண்ணவும் முடியாது, பார்த்துங்க. அடுத்த காவியம் வந்து பார்த்தீங்கன்னா யசோதர காவியம். இது வந்து பார்த்தீங்கன்னா யசோதரன் அப்படிங்கிற மன்னன் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கக்கூடிய ஒரு காவியம். சரிங்களா? யசோதர காவியம் எல்லாமே அது பேர்ல இருக்கும். உதயணன், நாககுமாரன், யசோதரனா யசோதரன் மன்னனை பத்தி. இதோட ஆசிரியர் பெயரும் தெரியவில்லை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 சருக்கங்கள் 320 பாடல்களை கொண்டது. இந்த நூல் அமைப்பு எல்லாத்தையுமே தனித்தனியாக நோட் பண்ணிங்க. சரிங்களா? உதயனகுமார காவியத்துக்கு காண்டத்தில் வரும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா விருத்தத்தில் சருக்கங்களில் வருது. சரிங்களா? அபயரசி என்பான் ஔதய நாட்டு மன்னன் மாரிதத்தனுக்கு தம் பழம் பிறப்பு வரலாற்றை உணர்த்தி சமய நெறிப்படுத்துவதே இப்போ காப்பிய கதை. ஸோ அபயரசி கூறும் அறிவுரையின் பையனை கீழ்வரும் பாடல் உணர்த்துகிறதுன்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? இதில் முக்கியமானது இந்த நூல், இதோட கதை மாந்தர்கள், இதோட நூல் அமைப்பு, இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூளாமணி. சரிங்களா? 4வது பெருங்காப்பியத்திற்கு இணையாக போற்றப்படுகின்ற சூளாமணி. ஸோ சிறுகாப்பியமாக இருந்தாலும் பெருங்காப்பியத்திற்கு இணையாக போற்றப்படக்கூடிய ஒரு ஐஞ்சிறுங்காப்பியத்தில் ஒரு நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூளாமணி. இதோட எழுதிய ஆசிரியரோட பெயர் கொடுத்துருக்காங்க, தோளாமொழி தேவர். ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா 3, அதில் யார் ஆசிரியர் பெயர்னே தெரியல. ஆனால் இதில் ஆசிரியர் பெயர் இருக்கு, தோளாமொழி தேவர். நூல் வந்து பார்த்தீங்கன்னா 12 காண்டங்கள், ரொம்ப கொஞ்சம் பெரிய நூல் தான் போல. 12 காண்டங்கள் 2131 விருத்தப்பாக்களையும் கொண்டது, ரொம்ப பெருசு. சரிங்களா? அதற்கப்புறம் வந்து இந்த பாயிண்ட கவனிங்க. திவிட்டன், விசயன் என்ற 2 மன்னர்களை பற்றிய வரலாற்றை கூறும் சூளாமணி ஒரு சமண நூல். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா நடந்த ஜெயிலர் எக்ஸாம்ல இந்த அப்படியே கேட்டிருந்தாங்க, திவிட்டன், விசயன் ஆகிய 2 மன்னர்களை பற்றிய வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு. சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு நூல், அந்த நூலோட ஆசிரியர் பெயர் என்ன, நூல் அமைப்பு என்ன, எந்த சமயத்தை சார்ந்தது, அதில் வர கேரக்டர் என்ன, அந்த நூலோட மூலக்கதை, அதாவது அந்த கோர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரை பற்றி சொல்லுது, எதை பற்றி உணர்த்துது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? திவிட்டனின் தந்தை பயாபதி மன்னன் உயர்ந்து உலகின் முடிக்கோர் சூளாமணியானான் என்பதால் இந்நூலுக்கு சூளாமணி என பெயர் வழங்கிட்டது. இந்த நூலுக்கு பெயர் காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மணிமுடியில சூளாமணிங்கிற மாதிரி உலகத்திற்கே மிகப்பெரிய தலைவனா மாறுனால சூளாமணி அப்படின்னு பெயர் பெற்றதா சொல்லியிருக்காங்க. மனித வாழ்வில் உயர்நிலையை பெற்றால்தான் சூளாமணியாக திகழ முடியும் என இந்த நூல் விளக்குகின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சூளாமணி ஒரு முக்கியமான ஒரு நூல். ஏன்னா நூலோட எத்தனை காண்டம்னு கொடுத்துருக்காங்க, எத்தனை விருத்தப்பான்னு கொடுத்துருக்காங்க, அதோட ஆசிரியர், அதோட கதை நாயகர்கள், கதை மாந்தர்கள் யாரு, அது என்ன சமயத்து நூல், அது ஏன் இந்த பெயர் காரணம் பெற்றது, எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீலகேசி. நீலகேசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நூல். ஏன் அப்படின்னா குண்டலகேசிக்கு மறுப்பு நூலாக இயற்றப்பட்டது எதுன்னு நிறைய டிஎன்பிசியில் இந்த கேள்வி வந்திருக்கு. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா சமண நூல். குண்டலகேசி வந்து பார்த்தீங்கன்னா சமணத்திலிருந்து பௌத்தத்துக்கு மாறுற மாதிரி இருக்கும் அதோட ஹீரோயின். ஸோ அதனால் அதற்கு மறுப்பாக எழுந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா நீலகேசி. நீலம் அப்படின்னா கருமை, கேசி அப்படின்னா கூந்தல், கருமையான கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? இதை பேர் காரணமாக தான். இதுதான் தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுவும் பழைய டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான். தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி தான். தருக்க நூல்னா, இப்போ நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், தர்க்கம் பண்ணாத என்ற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கருத்து மோதல். அந்த மாதிரி சமண சமயத்தை வலியுறுத்தி பௌத்த சமயத்திற்கு அந்த விவாதத்திற்கு எதிராக அந்த தர்க்கத்திற்கு ஏற்ற மாதிரி அமைஞ்ச நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த நீலகேசி. ஸோ தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் நீலகேசி. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீலகேசி திரட்டு அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 சருக்கங்கள் 895 விருத்தப்பாக்களை கொண்டுள்ளது. ரொம்ப முக்கியம். எத்தனை சருக்கங்கள்? 10 சருக்கங்கள். பாஞ்சால நாட்டில் நடக்கும் உயிர்கொலையை முனிச்சந்திர என்ற சமண முனிவர் தம் தவ வலிமையால் தடுத்தார். ஒரு சாமியார் இருப்பார், சமண சாமியார். அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பாஞ்சால நாட்டில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இந்த இதெல்லாம் நடக்கும். அதாவது இந்த உயிர்கொலைகள் எப்படின்னா இந்த ஆட்டை நம்ம வெட்டுறோம்ல, கெடா வெட்டுறது, அந்த மாதிரி ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறது நடக்கும். அவர் தவ வலிமையால் தடுத்து நிறுத்தணும்னா அவரை தடுக்கிறதுக்கோசரம் மயக்கிறதுக்கோசரம் ஒரு பொண்ணை அனுப்புவாங்க. சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ பெரிய நீலியா இருக்காளாட்டுது அப்படின்னா, நீலினா சண்டை போடக்கூடிய ஒரு ஆள். அந்த பழையனூரை சேர்ந்த அந்த நீலி வந்து அரசி மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு அந்த சாமியாரை தடுக்கலான்னு போனால் அந்த சாமியார்கிட்டயே அவள் தோற்று போய் அவளையே கல்யாணம் பண்ணி அதற்கப்புறம் சமயத்தை தழுவி அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமண சமயத்தை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பௌத்த சமய அறிஞர்களோட வாதாடி மிகப்பெரிய ஒரு ஆளாக சமண தலைவியாக மாறிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலோட முக்கியமான ஒரு சாராம்சம். ஸோ இந்த நீலகேசி எதை சொல்லுவோம்னா தெய்வங்களுக்கு உயிர் பலி இடுதல்ல தீமையே அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூல். அது மட்டும் இல்லாமல் இறைவன் அருளிய அறநெறியில் ஐயுறல் கூடாது. இறைவன் உங்களுக்கு எந்த வழியை காட்டுறானோ அதில் சந்தேகப்படாமல் அந்த வழியில் போகணும், பேராசைப்படக்கூடாது, மற்றவங்களை மதிக்கணும், நட்பு புகழ் இவற்றில் மயங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை இந்த நூல் வந்து சொல்லும். சரிங்களா? இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கொடுக்கல. ஒருவேளை ஆசிரியர் பெயர் தெரியவில்லையான்னு எனக்கு தெரியல. இதுவரைக்கும் ஐஞ்சிறுங்காப்பியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூடாமணிக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்காங்க, தோளாமொழி தேவர்னு. மற்ற யாருக்கும் ஆசிரியர் பெயர் இல்லை. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து காமன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5மே சமண சமய நூல், அதுவும் ஒரு காமனான பாயிண்ட். இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிற காப்பியங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் இல்லாமல் பெருங்கதை அப்படிங்கிற ஒரு காப்பியம் இருக்கு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஏதாவது பாயிண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணமும் ஒரு பெரிய காப்பியம் வகையில் தான். ஸோ பிறங்காப்பியங்களில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கதை அப்படிங்கிற ஒரு காப்பியம். இந்த பெருங்கதை வந்து சிலபஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் வந்து வந்திருக்கு. புது புத்தகத்தில் பெருங்கதை சம்பந்தமாக நம்ம எங்கேயும் கேள்விப்படல. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க. வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பெற்ற முதல் தமிழ் காப்பியம் பெருங்கதை. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பட்டது. அதாவது வட இந்தியா இருக்கு இல்லையா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியாவை தாண்டி நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா அங்க இருக்கிற நர்மதை, கங்கை, இந்த பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான பகுதிகளில் நடக்கிற கதையை தமிழ் சாயலோட எழுதினா எப்படி இருக்கும்? ஒரு ஹிந்தி படத்தை தமிழ் ஆக்டர்ஸை வச்சு நடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு ஹிந்தி அங்க இருக்கிற பாரம்பரியம் அந்த மாதிரி எழுதப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கதை. இதோட ஆசிரியர், இதை இயற்றியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு வேளிர். ரொம்ப முக்கியம். இவரோட பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு வேளிர். இந்த பெருங்கதை யாரோட வாழ்க்கை வரலாறை சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ, அந்த காப்பியத்தோட ஹீரோவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உதயணன் அப்படின்னு அர்த்தம். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உதயன். அது மட்டும் இல்லாம இதற்கு இன்னும் சில சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா கொங்குவேல் மாக்காதை, கொங்குவேலில் எழுதினார் இல்லையா, அதனால கொங்குவேல் மாக்காதை. உதயணன், அந்த ஹீரோவோட பேர் என்ன, உதயணன் இல்லையா, அதனால உதயணன் பெயரிலையும் உதயணன் கதை என்றும் வழங்கப்படுகிறது. பெருங்கதையை பற்றி குறிப்புகள் இல்லை, அதனால இதை நோட் பண்ணி வச்சுங்க. குணாட்டியர் என்பவர் பிருகத் கதா என்னும் நூலை பைசாச மொழியில் எழுதினார். இக்காப்பியமே பெருங்கதையின் மூல நூலாக கருதப்படுகிறது. சோர்ஸ் ஆஃப் ஸ்டோரி எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பிருகத் கதா. இது நீங்க ஹிஸ்டரியில வந்து படிப்பீங்க. சரிங்களா? பிருகத் கதா அப்படிங்கிறத இந்த குப்தர்கள் பக்கத்துல இந்த பேரை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா பைசாச மொழியில ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா பிருகத் கதா. அதை எழுதியவர் குணாட்டியர். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மூலக்கதையாக கொண்டு இதை தழுவி எழுதப்பட்டதான் பெருங்கதை அப்படின்னு வந்து சொல்றாங்க. பெருங்கதையோட சமயம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமண சமய காப்பியம். இது 6 காண்டங்களை கொண்டது. உட்பிரிவுகள் 6 காண்டங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நர்மதை நதியோட அழகை பற்றி சொல்ற மாதிரி. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. கல்லுட் பிறந்த கழுவா கதிர்மணி, மண்ணுட் பிறந்த மாசரு பசும்பொன், வேயுட் பிறந்த வாய்கதிர் முத்தம், வெதிர் பிறந்த பொதியருவி நெல், மறுப்பினும் பிறந்த மன்னா முத்தம் வரையில் பிறந்த வயிறோடு வயிறன்றி அப்படின்னு சொல்லி நர்மதை நதி ஓடுகின்ற அழகை பற்றி அழகாக சொல்லக்கூடிய ஒரு பாடல். சும்மா படிச்சு வச்சிங்க, மனப்பாடெல்லாம் பண்ண முடியாது, தேவையும் இல்லை. சரிங்களா? சும்மா படிச்சு கூட வச்சிங்க, அதை கூட தேவைப்படாது. இந்த கதையோட இந்த காப்பியம், இந்த பெருங்கதையோட காப்பிய சுருக்கம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க. உதயனோட, அதாவது இந்த படத்தோட ஹீரோ இருக்கால, அவங்க தாய் வந்து கருவுற்று இருக்கும்போது சரபம் அப்படிங்கிற ஒரு பெரிய பறவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அரண்மனையிலேருந்து தூக்கிட்டு போய் எங்கேயோ போட்டுருது. எங்கே போடுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விபுலா சலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் போட்டுருது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதயணன் இந்த கதையோட ஹீரோ வந்து பிறக்கிறாரு. அதற்கப்புறம் அவர் வீர தீர செயல்கள் செய்யறது, அவர் ஊருக்கு வந்து அரசனாக வருது. ஏன்னா அரண்மனையில் அவங்க அம்மா இருந்திருக்காங்கன்னா ராஜாவோட ஒய்ஃபாக தான் இருந்திருப்பாங்க. மறுபடியும் தான் நாட்டுக்கு வந்து ராஜாவா மாறுறது, நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வழக்கம் போல சமண சமய காப்பியம்னா என்ன, இறுதியில துறவரம் பூண்டுருவாங்க. துறவரம் பூண்டு அதை பத்தி சொல்லக்கூடிய கதை இது. சரிங்களா? இதுல வர பாடல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாவில் எழுதியிருப்பாங்க. பெருங்காப்பியங்கள் சிறுகாப்பியங்கள் எல்லாம் விருத்தப்பாவில் நிறைய இருக்கும். ஆனா இந்த காப்பிய வகையை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாவை கொண்ட பாடல்கள். நுணுக்கமான கலைத்திறன்கள் விளக்கப்பட்டிருப்பது போல ஆட்சித்திறனுக்கு அவசியமான கருத்துக்களும் கூறப்பட்டிருப்பது இந்நூலின் சிறப்பு. ஸோ அந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு என்ன, கலைத்திறன்கள், அந்த காலத்துல இருந்த கலைத்திறன்களை பற்றி நுணுக்கமா சொல்லியிருக்க. அதே மாதிரி ஆட்சித்திறன் பண்றதுக்கு என்ன அவசியமா இருக்கணும் அதை பற்றிய கருத்துக்களும் இந்த பெருங்கதையோட காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கு. நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து நாம பார்க்க போறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பியத்திற்கு உண்டான அனைத்து இலக்கணங்களையும் கொண்ட ஒரு காவியம். சரிங்களா? தமிழில் தொடர்ச்சியாக செல்வாக்கு பெற்று விளங்கும் காப்பியங்களுள் ஒன்றாக திகழ்வது கம்பராமாயணம் சொன்னா மிகையாகாது. கண்டிப்பா இது ஒரு காப்பியம் தான். இது கம்பரால் இயற்றப்பட்டது, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால்தான் கம்பராமாயணம்னு சொல்றாங்க. இதோட தழுவல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியில் வால்மீகி எழுதிய வால்மீகி ராமாயணத்தின் தழுவல். சரிங்களா? தழுவல் நூலா இருந்தாலும் கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமக்கே உரிய நடையில் கருப்பொருள் சிதையாம நம்மளோட பண்பாடுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. சரிங்களா? கம்பராமாயணத்தை பற்றி நீங்கள் நிறைய கீழை வகுப்புகள்லையும் மேலை வகுப்புலையும் படிச்சிருப்பீங்க. 6th to 12th நிறையா படிச்சிருப்பீங்க. அதே தான் இதுலேயும் இருக்கு. சரிங்களா? ஸோ கம்பராமாயணம், கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி ராமாயணமாக இருந்தாலும் அது சமஸ்கிருதத்தில் இருந்திருக்கும். அதை தமிழில் மொழிபெயர்த்தும் போது தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கதையெல்லாம் மாற்றிருப்பார். ராவணன் அப்படிங்கிற ஒரு தமிழ் மன்னன் தான். இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட இருந்து ராவணனுங்கிறது, ராவணன் தான் கதை வில்லனா சித்தரிக்கிறாங்க இல்லையா, அது தமிழ்நாட்டில் நடந்த கணக்கு தான் கதை. சரிங்களா? அதை தமிழ் பண்பாட்டோட எழுதியிருப்பார். ஸோ கம்பர் இந்த நூலுக்கு முதல்ல வச்ச பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராம அவதாரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆல்ரெடி நிறைய புக்லையும் கொடுத்துருப்பாங்க, நிறைய டிஎன்பிசி தேர்வுகள்லையும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கம்பர் கம்பராமாயணத்திற்கு முதல் இட்ட பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராம அவதாரம். ராமனை கூறும் வரலாற்று, ராமனோட வாழ்க்கை வரலாறை பற்றி கூறுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. இதோட காலம், கம்பர் இதை இயற்றிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. ரொம்ப முக்கியம். சரிங்களா? கம்பராமாயணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6 காண்டம் இருக்கும். என்னென்ன காண்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். 6 காண்டங்கள் 118 படலங்களையும் உள்ளடக்கியது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காண்டங்கள்லாம் உங்களுக்கு வரிசை பிரகாரம் தெரியணும். பாலகாண்டம் எதுக்கு, அயோத்தியா காண்டம் எதுக்கு, ஆரண்ய காண்டம் எதுக்கு, கிஷ்கிந்தா காண்டம் எதுக்கு, சுந்தர காண்டம் எதுக்கு, யுத்த காண்டம் எங்கே வரும், கதை உங்களுக்கு தெரியும். பிறப்பாரு, வளருவார், வில்லை உடைச்சி சீதையை கல்யாணம் பண்ணுவார், அதுக்கப்புறம் காட்டுக்கு போவார், அப்புறம் அங்கேருந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர், வால்மீகி, இந்த சுக்ரீவன் இவங்களோட சேருவார். அதற்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போய் போர் புரிஞ்சு கூட்டிகிட்டு வருவார். இது எந்தெந்த காண்டத்தில் நடக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ 6 காண்டங்கள், 118 படலங்கள். இந்த புத்தகத்தில் கம்பராமாயணத்தை பற்றி கொடுத்துருக்குல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற எந்த புத்தகத்திலையும் இது இல்லை. கம்பராமாயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கம்பர் எழுதும்போது 6 காண்டம் எழுதியிருப்பாங்க. ஆனால் ஒட்டக்கூத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட சமகாலத்து கவிஞர் அவர் என்ன பண்ணுவார்னா 7வது காண்டமாக இதில் ஒன்று படைச்சிருப்பார். அதுதான் பார்த்தீங்கன்னா
உத்தரகாண்டம். நோட் பண்ணீங்க, இந்த பாயிண்ட் எதுலையுமே இல்லை. சரிங்களா? உத்தரகாண்டத்தும் 7வது காண்டமும் உத்தரகாண்டம்னு ஒன்று இருக்கு. அதை எழுதியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பரின் சமகாலத்தவராகிய ஒட்டக்கூத்தர். ஆனால் கம்பராமாயணம் எத்தனை காண்டம்னு கேட்டீங்கன்னா 6 காண்டம் தான் சொல்லணும். உத்தரகாண்டத்தை எழுதியவர் யாரு? ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டத்தை எழுதியவர் யாருன்னு கேள்வி வந்தால் மட்டும் ஒட்டக்கூத்தரை போடுங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது வரைக்கும் எந்த புத்தகத்திலையும் இல்லாத ஒரு பாயிண்ட். இந்த நூலின் சிறப்பு கருதி திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. காதி, கம்பராமாயணம், திருக்குறள், அதுதான் தமிழுக்கு கதி. இது பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த தமிழுக்கு கதின்னு யாரு சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கேசவராயர். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற எந்த புத்தகத்திலையும் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்காது. தமிழுக்கு கதி எது? கம்பராமாயணம், திருக்குறளும். அதான் ஃபர்ஸ்ட் எழுத்து. கதிக்கு கா கம்பராமாயணம், தீக்கு திருக்குறள். இதை சொன்னவர் யாரு? செல்வ கேசவராயர். நோட் பண்ணீங்க, எந்த புத்தகத்திலையும் இல்லை. கேள்வி வந்துச்சுன்னா தெரியலன்னு திருன்னு முழிக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அழகா ஞாபகம் வச்சு போட்டுருங்க. ஸோ காப்பிய சுருக்கம் எல்லாத்துக்குமே கம்பராமாயணம் என்ன கதை அப்படிங்கிறது தெரியும். அதில் வர கேரக்டர்ஸும் தெரியும். ராமரோட அப்பா யாரு? தசரதர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒய்ஃப் இருப்பாங்க. அதில் கைகைன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு தம்பி 3 பேர் இருப்பாங்க. ராமன், பரதன், லக்குவன், சத்ருகன். 4 குழந்தைங்க. சரிங்களா? இதில் நால்வரோடு ஐவரானோம்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு குகன் ஒரு கேரக்டர் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் 10th புத்தகத்தில் படிப்பீங்க. சரிங்களா? எந்தெந்த காண்டம் எங்கெங்கே வருதுன்னு இல்லை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பார்த்துருவோம். இந்த அவர் பிறந்து வளர்ந்து கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீதையை போய் பொண்ணு பார்க்கறதுக்கோ சுயம்பரத்துக்கு போய் அந்த சிவதனுசு வில்ல எடுத்து நானை பூட்டி அந்த சிவதனுசையை உடைப்பார். யாராலையும் அசைக்கவே முடியாது. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் பூட்டுவார். அந்த எங்கேருந்து வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலகாண்டத்தில் வருது. குழந்தைங்க பிறக்கிறதும் அதுக்கப்புறம் வில்லை வளர்த்து சீதையை மனம் முடிப்பதும் எதில் வருது? பாலகாண்டத்தில் வருது. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து கையை கேட்ட 2 வரங்களுக்காக ராமன் வந்து பார்த்தீங்கன்னா ராமன், லட்சுமணன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீதை 3 பேரும் காட்டுக்கு போவாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திய காண்டம். எது? அயோத்திய காண்டம். அதே மாதிரி அங்கே போவாங்க, காட்டில் இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்? லட்சுமணன் வந்து பார்த்தீங்கன்னா லக்குவணன் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கை அறுத்து விட்டுருவார். யார்? ராவணனோட தங்கச்சி மூக்கை. அந்த மூக்கை அறுத்ததுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார்னா இந்த ராவணன் வந்து சீதையை கவர்ந்துக்கிட்டு போவார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டத்தில் தான் வந்து சீதையை கடத்தி கொண்டு போகிறது. சீதையை தேடி செல்லுவார் இல்லையா? ராமன் தேடி செல்லுவார். ஹெல்ப் வேணுங்கிறதுக்கோசரம் சுக்ரீவன்கிட்ட போய் கேட்பாரு. சுக்ரீவனும் அனுமனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது வாலியை பின்னாடி இருந்து போட்டு தள்ளி சுக்ரீவனை அரசனாக்கி சுக்ரீவன், அனுமன் மற்றும் சில படைகள் இவரெல்லாம் இருப்பார், ஜாம்பவான்லாம் இருப்பார், எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த நட்பை பெறாங்க இல்லையா? அந்த காண்டம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்தில் தான் அந்த கிஷ்கிந்தாவில் தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வானரங்களாக இருக்கும். இதில் சுந்தர காண்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு காண்டம். ராமனும் சீதையும் பிரிஞ்சிருக்காங்க இல்லையா? ஸோ ராமனை பிரிந்த சீதையோட நிலை, சீதையை பிரிந்த ராமனோட நிலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனுமான் போய் இந்த கணையாளி இருக்கு இல்லையா, மோதிரத்தை காமிச்சிட்டு மோதிரத்தை வந்து வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? இது எல்லாம் சொல்றதா வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர காண்டம். சரிங்களா? ஒவ்வொரு காண்டமும் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராவணனை எதிர்த்து போர் புரிஞ்சு அவனை கொன்று சீதையை மீட்கிறாங்க இல்லையா? ராவணனை அந்த மன்னனை கொன்று, ராவணன் தமிழ் மன்னனை கொன்று சீதையை மீட்கிறாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா யுத்த காண்டம். உங்களுக்கு தெரியும், கடைசியாக சண்டை பிடிச்சி இதில் முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா யுத்த காண்டம். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு பாடல் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை, வேணும்னா நீங்கள் படித்து வச்சிங்க, பாஸ் பண்ணி ஒரு தடவை படித்து வச்சிங்க. சரிங்களா? அதற்கப்புறம் இன்னொரு புராணம், இன்னொரு காப்பிய வடிவ பெற்ற புராணம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். சேக்கிலார் இருக்கார் இல்லையா? சேக்கிலார் 63 நாயன்மார்களை பற்றி எழுதிய புராணம் சேக்கிலாரோட பெரிய புராணம். சரிங்களா? அந்த புராணமும் இந்த காப்பிய இலக்கணத்திற்கு உண்டான எல்லா சொற்சுவையும் பொருட்சுவையும் அந்த அமைப்பையும் கொண்டது பெரிய புராணம். ஸோ பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம். ஸோ இந்த பெரிய புராணத்தை பற்றி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் முக்கியமான பாயிண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருப்பாங்க.
6ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற 10th கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை, நம்பி ஆண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி. இதுல சுந்தரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அடியாரை பத்தி சொல்லியிருப்பாரு. நம்பி ஆண்டார் நம்பி அதை விரிச்சு இன்னும் கொஞ்சம் அடியாரை பத்தி சொல்லியிருப்பாரு. இவர் சேக்கிலார் இந்த 2 நூலையும் முதல் நூலாக கொண்டு 63 நாயன்மார்களை பற்றியுமே ஒரு புராணமா படைச்சிருப்பார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம். இந்த 2ம் ரொம்ப முக்கியம். திருத்தொண்டர் தொகை யார் எழுதியதுன்னு கேள்வி வரலாம். இல்ல பெரிய புராணம் எழுதுவதற்கு காரணமாக இருந்த நூல் எது அப்படின்னு சொல்லி திருத்தொண்டர் தொகையா இல்ல திருத்தொண்டர் திருவந்தாதி, 2மே கூட ஏதாவது ஒன்றா ஆப்ஷன்ல வைப்பாங்க. சரிங்களா? ஸோ 63 அடியார் யாரு? நாயன்மார்கள். ஆழ்வார்கள் இல்ல நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள். ஆழ்வார்கள்னா யாரு? விஷ்ணுவை கும்பிடுறது. நாயன்மார்கள் சிவனை கும்பிடுறீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய புராணமும் 2 காண்டங்களையும் 13 சருக்கங்களையும் உடையது. ரொம்ப முக்கியம். இதோட நூற்பிரிவு 2 காண்டங்கள் 13 சருக்கங்கள். சைவ திருமுறைகளில் எத்தனாவது திருமுறைனா கடைசியா 12ஆம் திருமுறையாக இது வைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியம். இதெல்லாம் படிப்பீங்க, இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துங்க. இந்த நூலை பெரிய புராணத்தை எழுதியவர் யாரு? சேக்கிலார். அவரோட இயற்பெயர் என்னன்னா அருண்மொழி தேவர். சரிங்களா? என்னது? அருண்மொழி தேவர். ஸோ ஆண் பெண் வேறுபாடு இன்றி, இந்தந்த இனம் இந்தந்த தொழிற்பிரிவு அப்படிங்கிற வேறுபாடு இன்றி 63 பேரையும் சமமாக பாவித்து எழுதப்பட்ட ஒரு நூல். அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தேசிய இலக்கியம்னு வந்து சான்றோர்கள் பாராட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் 6th இருந்து 12th புது புக்கு பழைய புக்கு 2யும் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இந்த லைன் வந்து இருக்காது. தேசிய இலக்கியம். இதுவே தேசிய காப்பியம்னு கேட்டா சிலப்பதிகாரம், தேசிய இலக்கியம்னு கேட்டா பெரிய புராணம். நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. காப்பிய சுருக்கம்னு கொடுத்திருக்காங்க. காப்பிய சுருக்கம் ஒன்றும் இல்லை, 63 நாயன்மார்களின் சிறப்பு, அவர்களோட வரலாறு, சிவபெருமான் அவங்க விளையாண்ட திருவிளையாடல், அடியார்களின் வரலாறு, அவங்க கடைபிடித்த தொண்டு நெறி, இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த காப்பியத்தோட, இந்த பெரிய புராணத்தோட காப்பிய தலைவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சுந்தரர். சுந்தரரை காப்பிய தலைவராக கொண்டுதான் இந்த நூலே அமையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது முக்கியமான பாயிண்ட். இந்த தேசிய காப்பியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதற்கப்புறம் சேக்கிலார் இந்த நூலுக்கு என்ன பெயர் இட்டிருப்பாருன்னு வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி திருத்தொண்டர் மாக்கதைன்னு அவர் பேர் விட்டுருக்காரு. ஒருவேளை திருத்தொண்டர் புராணம் கொடுக்காம திருத்தொண்டர் மாக்கதைன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இதை தான் நீங்க ஆப்ஷன்ல போடணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பெரியவர்கள், மற்ற சான்றோர்கள் தான் பெரிய அடியார்களை பற்றி கூறுவதனால இதை பெரிய புராணம் பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ பெரிய புராணத்திலையும் நம்ம பார்க்காத பாயிண்ட்களும் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான பாக்ஸ் ஐட்டம். ஏன்னா நிறைய பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? விட வேணாம். ஸோ பழங்கால காப்பிய முறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. பழங்கால மரபை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கால கவிஞர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டிலையும் புது கவிதைகளையும் காப்பியங்களையும் படைச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்ப்போம். பாரதியாரும் இந்த மாதிரி காப்பிய வகையில வந்து படைச்சிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு 2ம். பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு, புரட்சி கவி, வீரத்தாய், இது 3மே காப்பிய வடிவம். அடுத்து கவிமணி தேசிய விநாயகம் எழுதிய மருமக்கள் வழி மான்மியம். ஒவ்வொரு பேரு எழுதி அவர்கள் எழுதிய நூல் எழுதிங்க. சரிங்களா? பாருங்க, பாண்டியன் பரிசுனா பாரதியார் தெரியும், பாரதிதாசன் தெரியும். புரட்சி கவி வீரத்தாய் பத்தி ஸ்கூல் புக்ல இருக்கான்னு எனக்கு தெரியல, நோட் பண்ணிங்க. கவிமணி தேசிய விநாயகம் எழுதியது மருமக்கள் வழி மான்மியம்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கண்ணதாசன் எழுதியிருப்பாரு ஆட்டனத்தி, ஆதிமந்தி, இயேசு காவியம், மாங்கனி, இது எல்லாமே காப்பிய வடிவம் தான். முடியரசன் வந்து பாத்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், இது 2ம். முடியரசன் பூங்கொடி, வீரகாவியம். சுத்தானந்த பாரதி ஒருத்திருப்பாங்க, கவியோகி சுத்தானந்த பாரதி. அவர் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி மகாகாவியம் அப்படின்னு ஒரு காப்பியம் எழுதியிருக்காரு. பராசக்தி மகாகாவியம். இது எல்லாமே கவிதை வடிவிலும் இடம்பெற்றிருக்கும், காப்பிய வடிவிலும் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி சாலை இளந்திரையன் வந்து சிலம்பின் சிறுநகை, புலவர் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ராவணனை மையமாக கொண்ட ராவண காவியம். இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க, பாத்துங்க.
ஸோ இதே மாதிரி புது கவிதைகளிலும் காப்பிய வடிவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா படைச்சிருக்காங்க. அதில் பாரதியாரோட வாழ்க்கை வரலாற்றை கவிராஜன் கதை அப்படிங்கிற பெயரில் காப்பியமாக படைச்சிருக்காரு. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள். கவிராஜனின் கதை, பாரதியோட வாழ்க்கை வரலாற கவிதை வடிவில், புதுக்கவிதை வடிவில் கவிராஜனின் கதை அப்படிங்கிற பெயரில் பெரிய காப்பியமாக படைத்திருக்கார். யாரு? நம்ம கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அதே மாதிரி கவிஞர் வாலியும் இறந்துட்டார் இல்லையா, அமரர் கவிஞர் வாலி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை அவர் ஸ்டைலில் எழுதியிருக்காரு. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவதார புருஷன். மகாபாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர் பூமி அப்படிங்கிற பெயரில் காப்பியமாக படைச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸ் ஐட்டம். சரிங்களா? இதை வேண்டாம், நான் ஒரு தடவை இதெல்லாம் அழிச்சிடறேன். நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி தனித்தனியாக எழுதி நோட் பண்ணி வச்சிங்க. ஒரு நிமிஷம். சரிங்களா? இந்த வீடியோ பாஸ் பண்ணி அதில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத ஜூம் பண்ணி தனித்தனியாக எழுதி வச்சுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பியங்களும் புது கவிதை போன்ற புதிய மரபை பின்பற்றி எழுதப்பட்டது. ஸோ பராசக்தி மகா காவியம்லாம் எந்த புத்தகத்திலையும் இருக்காது, இதில் தான் இருக்குது. சாலை இளந்திரனின் சிலம்பின் சிறுநகை, இந்த பேரும் இடம்பெற்றிருக்காது. அதே மாதிரி கவிராஜனின் கதை, பாண்டவர் பூமி, இதெல்லாம் வந்து எங்கேயுமே இருக்காது, நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இதோட இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். அதனால தான் கிட்டத்தட்ட 5 பாட்டாக போயிருக்கும். இதில் காப்பிய இலக்கணம்னா என்ன, ஐம்பெருங்காப்பியங்கள், அது எழுதியவர் யார், நூலோட அமைப்பு, எந்த சமயம், காப்பிய சுருக்கம், காப்பிய சிறப்பு எல்லாமே கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஐஞ்சிருங்காப்பியங்கள், அப்புறம் பிற காப்பியங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. 12th புக்கில் 12th சிறப்பு தமிழில் நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த பாடத்தோட 5 வீடியோவும் தயவு செய்து பார்த்துருங்க. ஒரு வேளை கேட்டாங்கன்னா அது இதில் தான் நமக்கு பாயிண்ட் ஏறும். அதாவது எப்படின்னா 6லேருந்து 12 வரைக்கும் எல்லாருமே வந்து படிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வியை எல்லாருமே போட்டுருவாங்க. இதுலேருந்து கேட்டால் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கேள்வியை நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அமையும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ 10 கேள்வி கேட்டிருக்காங்க, 9 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்திலேருந்து கேட்டிருக்காங்க. எல்லாருமே படிச்சிருப்பாங்க. எல்லாருமே 8, 9ன்னு போட்டுருவாங்க. 10வது கேள்வி புத்தகத்திலேருந்து, இப்போ 12th புத்தகத்திலேருந்து இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டிருக்காங்கன்னா அதை நீங்கள் படிச்சிருந்து போட்டிங்கன்னா மற்றவங்களோட ஒரு படி நீங்கள் முன்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் ரகசியம் இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோவை, இந்த சிறப்பு தமிழில் எல்லா வீடியோவும் தயவுசெய்து பார்த்துருக்கேன். உங்களுக்கோசம் தான் டவுன்லோட் பண்ணி படித்து முக்கியமான பாயிண்ட் எதுன்னு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 12th சிறப்பு தமிழில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 முக்கியமான பாடம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்களை பற்றி சொல்லக்கூடிய பாடம், அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்தி இலக்கியம் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் இருக்குது. அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.